Hello everyone, welcome to E-Careerpluz YouTube channel. So இந்த வீடியோ செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு Dell Inspiron 6400 அப்படின்ற லேப்டாப்போட மதர் போர்டு எடுத்திருக்கேன். ஸோ இந்த போர்டில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்டு வந்து டெட் கம்ப்ளைண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த போர்டு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோ செஷனில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா DA0 FM1 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற ஒரு குவாண்டா மதர் போர்டு. ஸோ இந்த போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெல் மதர் போர்டு அப்படின்றதுனால இந்த போர்டுக்கு வந்து 19.5 வோல்டேஜ் டிசி மிஷின் வழியாக கொடுத்து என்ன பண்ண போகிறேன்னா செக் பண்ண போகிறேன். ஸோ நான் அதுக்கான டிசி ஜாக் எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ டிசி மிஷினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19.5 வோல்டேஜ் 3.33 ஆம்ஸ் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இப்போது செட் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு ஓசிபி ஓவிபியும் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆன் பண்ணியிருக்கேன். பிகாஸ் போர்டு டெட்டில் இருக்குன்றதுனால மேபி ஷார்ட்டில் இருக்கலாம்ன்றதுக்காக. ஸோ நான் இங்கே அவுட்புட் ஆன் பண்ணோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 145 மில்லி ஆம்ஸ் வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா கரண்ட் எடுக்குது. பட் ஆக்சுவலாக 45 பிலோ தான் எனக்கு எடுக்கணும். 145ன்றப்போ போர்டில் வந்து ஏதோ ஷார்ட்டில் இருக்கணும். ஸோ அது எது ஷார்ட்டில் இருக்குன்றதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜென்ரலாக போர்டில் டச் பண்ணி பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஐசி எனக்கு என்ன ஆகுதுன்னா ஓவர் ஹீட் ஆச்சு. சரிங்களா? இது வந்து மேக்ஸிம் 8731 அப்படின்னு சொல்லக்கூடிய சார்ஜர் ஐசி. இந்த போர்டோட சார்ஜர் ஐசி தான் இது. இந்த ஐசி தான் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சுவலாக ஹீட் ஆகுது. ஏன்னா ஃபுல் ஷார்ட் ஆகிருக்கும். 3 வோல்டேஜ் 5 வோல்டேஜ் ஐசிலெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷார்ட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஐபி அடித்த உடனேயுமே என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக என்னவாகிடுதுன்னா ட்ரை ஆகிடுது. அண்டு இந்த மாதிரி ஆம்ஸ் ரொம்ப அதிகமாக 200 பிலோ இந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி சார்ஜர் செக்ஷனில் தான் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஃபால்ட் இருக்கும். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஐசியை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக நான் வேறு ஐசி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். முன்னாடி சொன்ன மாதிரி ஏவும் 145 மில்லி ஆம்ஸ் எடுத்துச்சு. 100 மில்லி ஆம்ஸ் ஆர் 200 மில்லி ஆம்ஸ்குள்ளே வந்தால் சார்ஜர் செக்ஷனை தான் நம்ம மெயினாக செக் பண்ணி பார்க்கணும். அதனால தான் சார்ஜர் ஐசியை நான் டைரெக்டாக என்ன பண்ணேன் அப்படின்னா செக் பண்ணேன். இப்போ ஃப்ளக்ஸ் பேஸ்ட் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஐசியை ரிமூவ் பண்ணிவிட்டு அகைன் நான் வேறு ஒரு போர்ட்லேருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐசியை எடுத்து வச்சு இதை செக் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போது நம்ம பார்த்த ஐசி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிம் 8731E. இப்போ கூட உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ஐசியோட நம்பர் வந்து கொஞ்சம் கிளியராக தெரியும். எனக்கு இந்த பர்டிகுலர் ஐசி இதே நேமில் என்ன ஆகணும் அப்படின்னா எனக்கு வேறு ஏதாவது ஒரு டெல் போர்ட்லேயே நம்ம மேக்ஸிமம் செக் பண்ணி பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. அப்படி ஒருவேளை இந்த ஐசி கிடைக்கல அப்படின்னா அதே மேக்ஸிமில் 8731 அப்படின்றதில் இந்த இ அப்படின்னு போட்டிருக்கிறதுக்கு பதிலாக ஏஇ இஏ இந்த மாதிரியெல்லாம் என்ன இருக்குன்னா நிறையா வெர்ஷன்ஸ் இருக்குது. அந்த பர்டிகுலர் ஐசியை கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்க்கும்போது எனக்கு பேடில் எந்த டேமேஜுமே இருக்க மாதிரி தெரியலை. மேபி போர்ட்லையும் இம்பில்டாக லேயர்ஸ் எதுலையாவது ஷார்ட் இருந்துச்சு அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய பின்ஸில் ஏதாவது ஒரு பின் என்னவாக இருக்கும் அப்படின்னா பிளாக் கலர் ஷேடாக இருக்கும். அதனால எனக்கு வந்து என்ன கிடையாது, இப்போது இந்த போர்டில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அண்டு ஐசியை பார்க்க போதும் என்னவாக தான் இருக்குது. எதுவும் டேமேஜ் ஆன மாதிரி தெரியலை. இது ஒரு QFN ஐசி 28 பின் ஐசி. எனக்கு ஐசிலையும் ப்ராப்ளம் வந்து அதாவது பின் இதில் டேமேஜ் ஆன மாதிரி தெரில. பட் எனக்கு ஓவர் ஹீட் ஆச்சு. அதனால் அதை நான் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதே மாடல் ஐசியை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா வேறு ஒரு போர்ட்லேருந்து எடுத்து வைக்கணும். அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போது
145 milliamps வந்ததுனால நான் இந்த இடத்துல ஷார்ட் இருக்கும்னு நினச்சி டச் பண்ணி ஹீட் ஆச்சு ரிமூவ் பண்ணேன். ஸோ வேறு எங்கேயாவது ஷார்ட் இருக்கா அப்படின்றதையும் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அகெயின் செக் பண்ண போகிறேன். ஸோ இப்போயும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் வோல்டேஜ் கரண்ட். ஸோ அவுட்புட் ஆன் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பியூர் ஜீரோவில் தான் நிற்கிது. ஸோ பியூர் ஜீரோவில் இருக்குது அப்படின்னா போர்டில் எந்த ஷார்ட்டும் இருக்காது. ஸோ இந்த ஐசி மட்டும்தான் எனக்கு ஷார்ட்டில் இருக்கும். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐசி சுற்றி வேறு எங்கேயுமே என்ன ஆகலை அப்படின்னா ஸோ ஹீட்டும் ஆயிருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஸோ அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னவாயிருக்கும், அங்கே ஆம்ப்ஸ் சேஞ்ச் ஆகிறத வச்சு நான் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெல் போர்டு தான். ஸோ டெல் இன்ஸ்பிரான் 1520 போர்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சேம் நம்பர் இல்லை, பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த ஈக்குவலண்ட் மாடல் தான் என்ன இருக்குது அப்படின்னா இருக்குது. ஸோ இந்த போர்டில் இருக்கக்கூடிய ஐசியை ரிமூவ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ நம்ம ஆல்ரெடி ஷார்ட்டில் இருந்த ஐசி ரிமூவ் பண்ணதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ளக்ஸ் பேஸ்ட் ஃபஸ்ட்டாச்சு. ஸோ இப்போது ஸ்க்ராப் போர்டு இருக்குது. ஸோ அதனால் நான் டக்குன்னு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ எடுத்து வச்சுட்டேன். ஸோ மேபி இல்லைன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஐசியை என்ன பண்ணணும், பை பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் சேம் நம்பர் இல்லை, நான் ஈக்குவலண்ட் நம்பர் ஐசி தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டிலேருந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அண்ட் இந்த ஐசி ஸோ இதோட ஃபஸ்ட்டு பின் எங்கே இருக்குது, ஸோ போர்டில் நான் எந்த டைரெக்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத ஸோ வெரிஃபை பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28 பின் ஐசி தான். ஸோ இப்போ இந்த ஷார்ட் சர்க்யூட் இருந்த போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஐசியில் ஒரு ப்ளஸ் மார்க் இருக்கும். அண்டு போர்டில் ஐசி பேடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு டாட், ஒயிட் கலர் டாட் இருக்குது. ஸோ அதுக்கு நேராக என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ஐசியோடைய அந்த ப்ளஸ் மார்க் வர்ற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ கரெக்டான டைரெக்ஷனில் வச்சுருக்கேன். இப்போது லைட்டாக சால்ட்ரிங் ஃப்ளக்ஸு யூஸ் பண்ணிவிட்டு நான் ஐசியை வச்சு என்ன பண்ணிடலாம் ஸோ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐசியோடைய பேடுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 4 கார்னர்லேயுமே எல் ஷேப்பில் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா அந்த மார்க்கிங் இருக்குது ஐசியோடைய பொசிஷன். ஸோ நமக்கு இப்போ இருக்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான பொசிஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐசியை வைக்கணும். ஸோ அந்த டாட்டில் ப்ளஸ் மார்க் வர மாதிரி வைக்கணும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4 எல் ஷேப் பாக்ஸுக்குள்ளே கரெக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஐசியை வைக்கணும். ஸோ இதில் கொஞ்சம் உங்களுக்கு கிராஸாக இருக்க மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா கூட ஐசியோட அதர் பின்ஸ் என்ன ஆகலாம் அப்படின்னா டச் ஆகிட்டு உங்களுக்கு ப்ராப்பராக ஐசி ஒர்க் ஆகாமல் போகலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் அந்த இதை மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சு பார்க்குறேன், கரெக்டாக வைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த ஐசியை அந்த பொசிஷனில் கரெக்டாக என்ன பண்ணேன் அப்படின்னா ஸோ வச்சாச்சு. ஸோ இப்போ அகைன் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அகைன் ஸோ நான் ஹீட் பண்ணி அப்படியே ஐசியை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐசி ஸோ 350 டிகிரி ஹீட் வச்சு ஏர் 2 வச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹீட் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால ஸோ மேக்ஸிமம் லெட் எல்லாமே ப்ராப்பராக இருக்கிறதுனால எனக்கு ஃபாஸ்ட்டாக என்னவாயிரும் அப்படின்னா ஸோ ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஐசி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் டிசி பவர் சப்ளையில் சப்ளை கொடுத்து ஸோ ஷார்ட் இருக்கா இல்லையான்றதை என்ன பண்ணிக்கலாம், ஸோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு ஐசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக என்ன ஆயிடுச்சுன்னா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போது இந்த இடத்துல நாம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் இதை போர்டு இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ டிசி பவர் சப்ளை கனெக்ட் பண்ணி அகைன் நான் செக் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணும்போது என்ன பண்ணலை அப்படின்னா ஐசியோட நம்பர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக காட்டலை. ஸோ எனக்கு ஈக்குவலண்ட் ஐசின்னு சொன்னேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது என்ன ஐசின்னு தெரியும். ஸோ மேக்ஸிமம் 8731AE அப்படின்ற ஐசி ஆக்சுவலாக இருந்தது வந்து 8731E. ஸோ நம்ம அதுக்கு பதிலாக இப்போ வச்சுருக்கிறது 8731AEன்றது வச்சுருக்கோம். ஸோ இந்த ஈக்குவலண்ட் மாடல் வச்சதுக்கப்புறம் ஸோ இப்போ எனக்கு போர்டில் என்ன இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்றதை ஒன் டைம் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிசி சப்ளையில் டிசி ஜாக்கில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் அவுட்புட் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 26க்குள்ளே தான் என்ன ஆகுது அப்படின்னா ஸோ எனக்கு மில்லிஆம்ஸ் வந்து எடுக்குது. ஸோ இந்த டைம் ஸோ ஐசி ஹீட் ஆகுதான்றதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ ஐபி அடிச்சு காட்டுறேன். ஸோ எனக்கு ஐசி வந்து எதுவுமே ஹீட் ஆகலை. ஸோ ஐசி ஷார்ட் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. பட் சார்ஜர் ஐசி ஒர்க் ஆகுதான்றதை நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ பேட்ரி கனெக்டரோட ப்ளஸ் பின்னில் எனக்கு ஒரு ஃபிக்ஸ்டு வோல்டேஜ் வரலாம். ஸோ ஆர் ஒரு ரெஃபரன்ஸ் வோல்டேஜாவது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸோ வரும். ஸோ மேக்ஸிமம் பேட்ரி இல்லாமல் செக் பண்ணுறதுனால ஸோ ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதை நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா செக் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 5 வோல்டேஜ். பட் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பாயிண்ட் சம்திங் வோல்டேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜரோட ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் தான். ஸோ இது வந்து அக்யூரேட் வோல்டேஜ் கிடையாது. ஸோ பேட்டரி கனெக்ட் பண்ணாததுனால இந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா வருது. அண்ட் இது மட்டும் கிடையாது, ஸோ போர்டில் ஸ்டாண்ட் பையாக எனக்கு வர வேண்டிய ஸோ 3 வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா ஸோ ஃபுல்லாக வருது. ஸோ போர்டில் இந்த ஷார்ட் எனக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. அண்ட் போர்டு வந்து என்ன கிடையாது அப்படின்னா டெட்டும் கிடையாது. ஏன்னா ஸோ 3.3 வோல்டேஜ் வந்துட்டாலே போர்டு டெட் கிடையாது. ஸோ நம்ம பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போர்டு என்ன ஆகும் அப்படின்னா ஸோ ஆன் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போது இந்த 5 வோல்டேஜ் சார்ஜரோடைய காயிலேருந்து தான் வருதுன்றதை ஸோ நான் சார்ஜரோட காயில் ப்ளஸ் அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுனா அது பக்கத்தில் ஒரு கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர் இருக்கும். ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அதில் வச்சு செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை பின்னில் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த 4.9 அண்ட் 4.8 அதாவது 5 வோல்டேஜ் என்ன ஆகுதுன்னா வருது. அண்ட் அதே மாதிரி இந்த கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர்லேயும் சேம் அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5 வோல்டேஜ் வருது. ஸோ இந்த வோல்டேஜ் தான் பேட்ரி கனெக்டரோட ப்ளஸ் பின்னில் எனக்கு என்ன ஆகுறது அப்படின்னா வருது. ஸோ ஒரு டெட் ஷார்ட்டில் இருந்த போர்டில் ஸோ சார்ஜர் ஐசி ஷார்ட்டுன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதை ரிமூவ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ ஷார்ட்டையும் ப்ளஸ் டெட்டை கிளியர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.